வளர்ச்சி தான் மக்களை முன்னேற்றம். ஆனா அந்த வளர்ச்சின்ற பேர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும். நீங்க எல்லாரும் உங்களுடைய ஊர் கிராம தேவதைகளான கொல்லமெட்டால் அம்மன் மேலையும் எல்லை அம்மன் மேலையும் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்றது எனக்கு தெரிஞ்சது. அந்த நம்பிக்கையை இழந்துடாதீங்க. உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நானும் தமிழக வெற்றி கழகத்தோட தோழர்களும் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அனுப்ப உங்களோட ஊருக்குள்ள ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல தான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. இங்கதான் பர்மிஷன் கொடுத்தாங்க. நான் ஏன் ஊருக்குள்ள வரணும்னு தடையின்னு எனக்கு தெரியல. இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம புள்ளிங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தடை விதிச்சாங்க. ஒரு துண்டு சீட்டு நம்ம புள்ளிங்க கொடுத்ததுக்கு. அது ஏன்னு எனக்கு புரியல. அதனால கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். பரந்தூர் விமான நிலையம் அமைக்கக்கூடிய திட்டத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும். தேவையென்றால் சட்ட போராட்டத்தை முன்னெடுப்போம். போராடக்கூடிய மக்களுக்கு நிலவரம் பார்த்தா முடியாது போல் இருக்கு. சரி, ஓகே, உங்க எல்லாரையும் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் இதே ஊருக்கு உங்க ஏகனாபுரம் ஊருக்குள்ள நான் வரேன். தேங்க்யூ சோ மச். பரந்தூர் விமான நிலைய திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் மக்களை நேரில் சந்தித்து தன்னுடைய உரையை ஆற்றியிருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். இதில் தன்னுடைய கள அரசியலை ஏக்னாபுரத்திலிருந்து தொடங்குவதாக அவர் கூறியிருக்கிறார். அரசு இந்த திட்டத்தை மறு ஆய்வு செய்ய வேண்டும், விவசாயிகள் குறைவாக பாதிக்கக்கூடிய வகையில் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் அவர் கூறியிருக்கிறார். அதே நிலையில் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றி இருக்கக்கூடிய அரசு இதற்கு ஏன் அதே அணுகுமுறையை கையாளவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என்றும் போராட்ட களத்தில் நிற்பேன் என்றும் தேவையென்றால் சட்ட போராட்டத்தை முன்னெடுப்பேன் என்றும் விஜய் கூறியிருக்கிறார். அதே நிலையில் துண்டுச்சீட்டு கொடுத்ததற்காக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். தனக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை என்பதையும் அவர் மறைமுகமாக கூறியிருக்கிறார். குறிப்பாக ஏக்னாபுரம் மக்கள் கடந்த 910 நாட்களாக அம்பேத்கர் திடல் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் அந்த போராட்ட களத்திற்கு சென்று மக்களை சந்திக்க தான் விரும்பியதாகவும் அதற்கு அனுமதி கிடைக்கவில்லை என்றும் அது ஏன் என்று தனக்கு தெரியவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டில் நம்ம கட்சியினுடைய கொள்கையை பத்தி நான் எடுத்து சொன்னேன். அதுல ஒண்ணுதான் இயற்கை வள பாதுகாப்பு. சூழலியல் மற்றும் காலநிலை நெருக்கடியை எதிர்கொள்ளக்கூடிய இயற்கைக்கு ஊறு விளைவிக்காத பகுதிசார் மாநில வளர்ச்சி பரவலாக்கம். இதான் நாம் அறிவிச்ச அந்த கொள்கை. இதான் நான் இங்க சொல்றதுக்கு காரணம் ஓட்டு அரசியலுக்காக இல்ல. இன்னொரு தீர்மானம் அதே மாநில மாநாட்டில் நான் சொன்னேன். அது விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம். அதுல காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகளை அழிச்சு சென்னை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் திட்டத்தை
ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும்னு வலியுறுத்தின. அது மட்டும் இல்லாம இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். அதை இங்க உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன். இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிற்பேன். இந்த விஜய் உரையில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய அம்சங்கள் தொடர்பாக பேசுவதற்காக நெறியாளர் காயத்ரி இணைகிறார். காயத்ரி, இதுல நிறைய விஷயங்களை சுட்டிக்காட்டிருக்காரு. ஒன்றிய அரசு ஒன்றிய அரசையும் மாநில அரசையும் மறைமுகமா சாடி இருக்காரு. தன்னுடைய கள அரசியல் ஏக்னாபுரத்துடன் தொடங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்க்கும்போது மம்தா பானர்ஜி சிங்கூர்ல அந்த மாருதி நிறுவனத்திற்கு எதிராக மக்களோடு நின்று போராட்டத்தை தொடங்கின மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு. ஆனா போராட்டத்தை சட்ட ரீதியா கொண்டு போக தயார் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட இது அவர் கொடுத்திருக்கக்கூடிய பேச்சில் ஒரு கிளாரிட்டி இருக்கா, என்ன இதை புரிஞ்சுக்கலாம்? இல்லை, நிச்சயமா தேவப்பிரியன். இப்போ இந்த ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் விஜயினுடைய கருத்து அப்படிங்கிறது அடிப்படையில் தன்னோட கட்சி சார்ந்திருக்கக்கூடிய கொள்கையை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்துவதாக, அதாவது இந்த விக்கிரவாண்டி மாநில மாநாட்டில் அவர் குறிப்பிட்டிருந்த அதே அந்த விஷயத்தை இப்போ வலியுறுத்தும் விதமாக தற்போது அந்த மக்களை சந்திப்பதாக சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் பேசியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நேரடியாக மாநில அரசை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய விதமாக அமைந்திருக்கிறது. ஆனால் மத்திய அரசு தொடர்பாக அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, இந்த விவசாய நிலங்களை மறு ஆய்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை மத்திய மாநில அரசுகளுக்கு முன்வைக்கிற அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். ஆனால் மாநில அரசு சார்ந்து இருக்கும் பொழுது பல கேள்விகளோடு விமர்சனங்களை அவர் முன்வைத்திருக்கிறார். குறிப்பா சொல்லணும்னா, டங்ஸ்டன் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியதை தான் வரவேற்கிறேன். அதே சமயத்தில் அதற்கு ஒரு நியாயம், ஏகனாபுரம் பகுதி மக்களுக்கு ஒரு நியாயமா? அப்போ இது யாருடைய அழுத்தத்தின் பெயரால இந்த திட்டத்தை கொண்டு வரணும்னு மாநில அரசு நினைக்கிறது அப்படிங்கிற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம மக்கள் முன்பாக நாடகம் ஆடக்கூடிய ஒரு அரசாக தற்போதைய ஆளும் அரசு இருக்கிறது. எதிர்கட்சியாக இருந்த போது 8 வழிச்சாலை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துவிட்டு இப்போ ஆளுங்கட்சி ஆனதுக்கு அப்புறம் வேற ஒரு போக்குல செயல்படக்கூடியதை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்விகளை எழுப்பி இருக்கிறார். இந்த விவகாரம் தொடர்பாக விஜய் தாவேக இருவருமே, அதாவது தொடர்ந்து பேசலாம். விஜய் பேசியதுடைய மற்றொரு பகுதியை தற்போது பார்க்கலாம்.